அதாவது சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து தோல்வியை பார்த்து துவண்டு போகிற கூட்டம் இல்லை. அவங்கள வந்து இந்த மாதிரி தேர்தலினுடைய தோல்விகள் வந்து துவண்ட போக செய்யாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தான் வந்து கட்சியை வந்து தொண்டர்களையும் கட்டமைச்சிக்கிட்டு வர்றார். அதே வந்து அவர் எண்ணிக்கையிலையும் சொல்கிறாரு, 4 லட்சத்தி சில்லறையிலேருந்து 16 லட்சம் வந்தோம், 30 லட்சம் வந்தோம், 36 லட்சம் போனோம், இப்போ 20 லட்சம் வந்திருக்கோம், இதிலேருந்து 1,50,00,000 வரைக்கும் கூட போவோம். அப்படிங்கும்போது அந்த கூட்டம் வந்து ரொம்பவே ஆர்ப்பரிக்குது. அதில் வந்து அவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் இருக்காங்க. யாரும் வந்து தோல்வி இல்லைனால வந்து ரொம்ப துவண்டு போயிருக்கிறதெல்லாம் இல்லை. அது போன சட்டமன்ற தேர்தல் 6.68, இந்த தடவை 4% வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4வது பெரிய கட்சிங்கும் போது அவர் தமிழ் தேசியம் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, உடன்பாடு இருக்கோ, அவங்கள பூரா நீங்கள் ஒரு கிடையின் கீழே கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சி எடுக்கணும். சிறுதுளி பெருவளம். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் பிரிஞ்சு இருக்கும்போது அது பலமாக இருக்குது. நீங்கள் தீக்குச்சியே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரொம்ப சன்னமான தீக்குச்சி தான். ஒத்த குச்சியை ஈஸியாக உடச்சிடலாம். நீங்கள் அதே வந்து ஒரு 5-6 குச்சியை வெறும் ஒரு 10 குச்சியை ஒட்டுக்காக வச்சு நீங்கள் உடைங்க பார்க்கலாம். தீக்குச்சி தான், வெறும் 10 வச்சிங்கனாவே உடைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த உங்களுடைய கொள்கை ஒற்றுமை எங்கெங்கே இருக்கோ அவங்கள பூரா ஒன்று சேர்ந்து நீங்கள் உங்கள் தலைமைக்கு கீழே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. திருப்பி ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா எந்த கட்சிக்கும் தேர்தலை போய் சந்திக்கிறதுக்கு தார்மீக உரிமை இல்லை. 2 கட்சியை தவிர. ஒன்று தாவேகா போய் சந்திப்பாங்க, இன்னொன்று நாம் தமிழர் போய் சந்திப்பாங்க. இந்த 2 கட்சியும் போய் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதுக்கு பெருவாய்ப்பு. வேற எந்த கட்சிகளும் போய் மக்கள் கூட நிற்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லைன்னு. ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து காசை கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்கிற வருத்தம் தான் சீமானவர்களுக்கும் இருந்தது. என்னதான் இருந்தாலும் கடைசியில் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னு. இன்றைக்கி சீமானவர்களுடைய அந்த வருத்தம் உடஞ்செறியப்பட்டிருக்கு. அப்போ இது சீமானவர்கள் எதுத்தான வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். நம்ம என்னதான் வந்து தேர்தலில் நியாயமான முறையில் உழைச்சாலும் வந்து கடைசியில் காசு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. இன்றைக்கி நடந்துச்சா இந்த தேர்தலில்? சாதி பார்த்து வாக்களிக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டு இருந்தோம். இன்றைக்கி சாதி பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா? மதம் பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா? அப்போ இது எல்லாம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இதையெல்லாம் உடைச்சி தகர்த்தெறியப்பட்டிருக்கும் போது மற்ற கட்சிகள் இதனால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாமே அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் தலைவராளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் தமிழர் இணையட்சி பொதுக்கூட்டத்தை நாம் தமிழ் கட்சி மரவல் நகரில் நடத்தியிருந்தாங்க. இதில் பல விஷயங்களை பேசியிருந்தார். அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருந்தார். குறிப்பாக ஒரு விஷயம், கட்சியினர் துவந்து போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்த சூழ்நிலை நேற்று அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேஸஸையும் பார்க்க முடியும். முதற்கட்டமாக அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம ஏற்கனவே முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். அதாவது சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து தோல்வியை பார்த்து துவண்டு போகிற கூட்டம் இல்லை. அவங்கள வந்து இந்த மாதிரி தேர்தலினுடைய தோல்விகள் வந்து துவண்ட போக செய்யாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தான் வந்து கட்சியை வந்து தொண்டர்களையும் கட்டமைச்சிக்கிட்டு வர்றார். ஸோ அதனால் வந்து இந்த தோல்வி அவர் அதிலேயே சொல்கிறார்ல, நாங்கள் வந்து சைபரில் இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து 1.something வந்தோம், 3.something, 6.68, அதுக்கப்புறம் 8.2 வந்தோம். அதே வந்து அவர் எண்ணிக்கையிலையும் சொல்கிறாரு, 4 லட்சத்தி சில்லறையிலேருந்து 16 லட்சம் வந்தோம், 30 லட்சம் வந்தோம், 36 லட்சம் போனோம், இப்போ 20 லட்சம் வந்திருக்கோம், இதிலேருந்து 1,50,00,000 வரைக்கும் கூட போவோம். அப்படிங்கும்போது அந்த கூட்டம் வந்து ரொம்பவே ஆர்ப்பரிக்குது. அதில் வந்து அவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் இருக்காங்க. யாரும் வந்து தோல்வி இல்லைனால வந்து ரொம்ப துவண்டு போயிருக்கிறதெல்லாம் இல்லை. அது தேர்தல் முடிவு வந்தபோது கூட அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசின காணொலியெல்லாம் வந்துச்சு. அது யாராக இருந்தாலுமே இருக்கும். ஒரு கடுமையான உழைப்பு கொடுத்து ஒரு தனியாக நின்று ஒரு பெரிய சண்டை செஞ்சு ஓரளவுக்கு வந்து படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு வளர்ந்துக்கிட்டு போகலை, நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கிளாக இருக்கிறங்கிற அந்த ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஸோ அந்த வருத்தம் இருக்குது. ஆனால் மறுபடியும் வந்து சீமானவர்கள் எந்த கட்சியாகட்டும், அவராகட்டும் அவருடைய கட்சியாகட்டும் எந்த சர்க்கிள் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு ஆக்கமும் ஊக்கமும் இருக்கக்கூடிய கூட்டங்கிறத நம்ம இப்போ இல்லை, நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சார், இப்போ சமீப காலமாக ட்விட்டர்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. சீமானவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் வந்து செய்யலை, வெறும் அவங்கள ஏமாற்றி காசு தான் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து செட் செய்யப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது பல நாளாக வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திரள் நிதி வந்து வசூல் பண்ணுறாங்க. அதனால் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இவருக்கு காசு அனுப்புகிறாங்க. அப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு இப்போ நார்மலாகவே நீங்களே வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு காசு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருவீங்களா?
இதை கேட்குறாங்க, யாரு என்ன கொடுக்கலாம். என்ன நீங்கள் விஷயம்? யார், என்ன, அவங்க என்ன இருக்காங்க, அது இல்லாமல் குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்கும் போது அவங்க யார், என்ன கோட்பாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, எதை முன்னிறுத்தி பேசுகிறாங்க, என்ன மாதிரி அரசியலை கையில் எடுக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறத பண்ண முடியல. இப்போ உதாரணத்துக்கு சீமான் அவர்கள் இருக்காருன்னா அவர் போய் ஸ்ரீலங்காவில் போய் போராடி விடுதலை வாங்கி கொடுக்க முடியுமா? பண்ண முடியாது. அவர் பண்ணக்கூடிய அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியலை தமிழகத்தில் பண்ணுறாரு, இந்தியாவுக்குள்ளார அதை பண்ணுறாரு. இவர் இதே வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் போய் இந்த அரசியல் செய்ய முடியுமா? அவர் ஸ்ரீலங்காவுக்கு போனார்னா அவர் வெளிநாட்டவர். அந்த இடத்துல போய் நீங்கள் அரசியல் கருத்துக்களை பேசவும் கூடாது, பேசவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் இன்றைக்கி தமிழகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்புகளை அவங்க இப்போ இன்றைக்கி புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகெங்கும் வாழ்கிறாங்கன்னா கூட அவங்க யாரும் இன்றைக்கி என்ன யூடியூப்பில் பார்க்காம இருந்துட போகிறாங்களா? இவரை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்க போகிறாங்களா? அப்போ அவரை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அவர் பேசுகிறதுல உடன்பாடு ஏற்பட்டு தானே அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னாக்கா, இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இப்போ காசு யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்களா? இப்போ நானும் நீங்களும் நாளை காலையில் பேசி திடீர்னு எல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பூரா காசு அனுப்புவாங்கன்னா உங்களுக்குலாம் வந்துருமா? வராது. அப்போ அது வந்து மக்கள் வந்து ஏமாந்து கொடுக்குறாங்கன்னு இல்லை, அவர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது தான் காசை கொடுப்பாங்க. யாருமே ஒரு நம்பிக்கைத்தன்மை இருந்தால் தான் அவங்க வந்து காசு கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த திரள் நிதி க்ரௌட் ஃபண்டிங்குங்கிறது வந்து ஒரு ஜனநாயக பூர்வமானது. அது ஒரு ஆள்கிட்ட போய் பல்லாயிரக்கணக்கான கோடியை வாங்குறதை விட திரள் நிதிங்கிறது என்ன, க்ரௌட் ஃபண்டிங். ஒவ்வொருத்தர்கிட்டையும் சிறு 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 அமௌண்ட்டாக பண்ணும்போது ஒன்று நீங்கள் எந்த இடத்துலையும் பெரிய தொகை யாரும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபண்டிங் வராது. அப்போ யாருடைய அழுத்தத்துக்கும் நீங்கள் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, பறந்து விரிந்த மக்களை வந்து உங்களுடைய அரசியலுக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுறதுனால அவங்களையும் நீங்கள் ஸ்டேக் ஹோல்டராக மாற்றுறீங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஜனநாயக பூர்வமான உங்களுடைய அரசியலில் அவங்களும் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பங்கெடுக்க வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுங்கிறது எப்படிங்கிறது எனக்கு புரியல. குறிப்பாக நம்மள பல சமயம் சொல்லியிருக்கோம், ஒரு கூட்டணியை சீமானவர்கள் தேர்ந்தெடுக்கணும், சரியான கூட்டணியாக பார்த்து நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பேசியிருக்கீங்க. ஆனால் நேற்று பேசும்போது சொல்கிறேன், 2029 தனிச்சு தான் போட்டி அப்படின்ற மாதிரி, இதே மாதிரி 20 ஆண்கள் 20 பெண்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு. அதற்கு அந்த கட்சியினரும் இன்னும் நிறைய வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க. எப்படி தான் சார் கொண்டு போகிறாங்க கட்சி? இல்லை, அவருடைய பயணம் வந்து அவர் ஏற்கனவே சொல்கிற மாதிரி என்னுடைய பயணம் நீடித்த நிலைத்த பயணம், தனியான பயணம், என்னுடைய காலை நம்பி தான் என்னுடைய பயணம், யாருடைய தோல் மேலேயும் ஏறி என்னுடைய உயரத்தை நான் காமிக்க வேண்டியதில்லைங்கிறது சொல்கிறாரு. இது வந்து நமக்கு வந்து அரசியலில் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தனியாக அவர் நிற்கிறதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அப்போ நம்ம கூட ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருந்தோம், இவரும் விஜயும் ஏன் அவர்களும் சேரக்கூடாதுங்கிறது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்தே நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதை. அப்போ வந்து அவங்க இல்லை, கொள்கை வந்து அவர் திராவிடத்தையும் பேசுகிறாரு, நம்ம இவர் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாரு, இது வந்து கருவாட்டு சாம்பாராக இருக்குன்னு அது ஒரு புதுசாக டிஸ்கவரியெல்லாம் பண்ணி கருவாட்டு சாம்பாராக இருக்குது, அதனால் போய் அதில் கலக்க முடியாதுன்னா அதெல்லாம் அவங்களுடைய உரிமை சார்ந்தது. அதை போய் நம்ம போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லை, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து பார்க்கும்போது இன்றைக்கி அவங்க சேரணும்னு ஒரே வாய்ப்பு இருந்தால், ஏன்னா இதை அண்ணன் சீமான் சொன்னனால தான் அவர் அந்த மாதிரி கருத்துக்களை வெளியிட்டார். 2024 தேர்தலுக்கு அப்புறம் அந்த கருத்துக்களெல்லாம் அவர் வெளியிட்டார். நம்ம பயணிக்கிறதுனா என்னங்க, தம்பியோட மட்டும்தானங்க பயணிக்க முடியும், வேறு இருக்கக்கூடிய கட்சிகளோட யார் கூட இங்கே போய் நம்ம போய் சேர முடியும்? அப்போ நம்ம கூட்டணி வைக்கலாம்னா ஒன்றும் தம்பி கூட தான் வாய்ப்பு. ஏன்னா அவரும் வந்து எந்த விதமான அவர் மேலே கரையும் இல்லாமல் வராரு, சீமானவர்களுக்கும் அவர் மேலே கரை இல்லை. ஸோ அதனால் என்னுடைய பார்வை என்ன இருந்துச்சுன்னா, ஆரம்பத்துலேருந்தே வந்து ஏன் வந்து சீமானவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றிணையக்கூடாதுன்னு. அப்புறம் சீமான் அவர்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியம்ங்கிறது மட்டும்தான், திராவிடம் அங்கே வரும்போது அதை ஏற்றுக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டில் போனாங்க. அது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவங்களுக்கு கூட்டணி சேர்றதுல என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் எங்கே ஒன்றுன்னா, இப்போ வேல்முருகன் அவர்களும் இருக்கார், தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்றைக்கி வந்து அவங்க கட்சி சார்பிலையும் நேற்று வந்து மே 18 இயக்கம் வந்து நடத்தப்பட்டது. இப்போ பொதுக்கூட்டம் வந்து இணைய எழுச்சி கூட்டம் வந்து நடத்தப்பட்டது. ஸோ அப்போ இந்த மாதிரி கருத்தொற்றுமை இருக்கக்கூடிய தமிழ் தேசியம்தான் பிரதானமான அரசியல்னு சிந்தனை இருக்கிறவங்கள ஏன் நீங்கள் ஒன்றிணைக்கக்கூடாது? நீங்கள் மற்ற கட்சிகளோட கூட்டணி போகணுனாலும் இந்த மாதிரி சிந்தனை இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாசிகளை நீங்கள் ஒன்றிணைக்கணும். அது நம்மளுடைய பார்வை. அந்த மாதிரி நீங்கள் ஒன்றிணைச்சிங்கன்னா உங்களுக்கு பலம் கூடும். ஏன்னா அவருக்கு பிடிச்ச மக்கள் இன்றைக்கும் ஒரு 20 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இது வெறும் மக்கள் இப்போ விஜய் அவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிடிக்கிறவங்க ஓட்டு போடுறதோட மட்டும் நிற்கலை. விஜய் அவர்கள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வெற்றி பெறதுக்கு காரணம் என்னென்னா, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினச்சவங்க அடுத்தவங்களையும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களையும் ஓட்டு போடுங்கன்னு கேட்டு அவங்களுக்கு வந்து அந்த வாக்கை கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததை நம்மளே பார்த்தோம். நம்ம குடும்பத்திலேயே வந்து பல குடும்பத்தில் அதை நடந்துக்கிறத பார்க்குறோம், நண்பர்கள் வீட்டில் நடக்கிறத பார்க்குறோம், அக்கம் பக்கத்து வீட்டில் நடந்ததெல்லாம் பார்த்தோம்.
அப்போ அதனால தான் நாமளும் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் வெறும் வாக்காளர்களை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் பக்கம் இழுக்கிறது முக்கியமில்லை, அந்த வாக்காளர்களை கட்சி சார்ந்த செயல்பாட்டாளர்களாக நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வெற்றியை கொண்டு வந்து தரும். வாக்காளராக இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒன்றாக இணைஞ்சு அது ஒரு ஒருங்கிணைப்பாக பண்ணி, அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதியில் 4வது பெரிய கட்சி. தாவேகா முதல்ல, அடுத்தது திமுக, அடுத்தது அதிமுக. திமுக அதிமுக 3% கூட வித்தியாசம் இல்லை. ஆனால் 1வதாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் சற்று ஏறக்குறைய 10% பக்கமாக வித்தியாசம் இருக்குது. 10.25% வித்தியாசம் இருக்குது. அதிமுகவுங்களுக்கு 3%. 4வது கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இன்றைக்கி இருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தல் 6.68, இந்த தடவை 4% வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4வது பெரிய கட்சிங்கும்போது அவர் தமிழ் தேசியம் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, உடன்பாடு இருக்கோ, அவங்கள பூரா நீங்கள் ஒரு கிடையின் கீழே கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சி எடுக்கணும். அது பெரிய வாக்கு இங்கே இருக்குமா சார்? தமிழ் தேசிய கட்சியில் அவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் இல்லை, அதனால சிறுதுளி பெருவெள்ளம். ஓகே, சிறுதுளி பெருவெள்ளம். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் பிரிஞ்சு இருக்கும்போது அது பலமாக இருக்குது. நீங்கள் தீக்குச்சியே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரொம்ப சன்னமான தீக்குச்சி தான், அது ஒத்த குச்சியை ஈஸியாக உடச்சிடலாம். நீங்கள் அதே வந்து ஒரு 5-6 குச்சியை வெறும் ஒரு 10 குச்சியை ஒட்டுக்கா வச்சு நீங்கள் உடைங்க பார்க்கலாம். தீக்குச்சி தான், வெறும் 10 வச்சிங்கனாவே உடைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த உங்களுடைய கொள்கை ஒற்றுமை எங்கெங்கே இருக்கோ அவங்கள பூரா ஒன்று சேர்ந்து நீங்கள் உங்கள் தலைமைக்கு கீழே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈகோ இருக்கும், நம்ம ஏன் போகணும், அங்கே ஏன் போகணும். அப்போ யாரோ ஒருத்தர் முன் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். எடுக்காமல் வந்து அது சாத்தியப்படாது. அதை வந்து 4வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழரே அதை செய்யலாமேங்கிறது என்னுடைய பார்வை. குறிப்பாக நேற்று ட்விட்டரில் இது வரைக்கும் காண முடியாத சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஈழத்தமிழர் படுகொலைக்கு திமுகவினர் வந்து நேற்று அஞ்சலி செலுத்தக்கூடிய போஸ்ட்டுகள்லாம் பார்க்க முடியுது. காங்கிரஸை கழுவி ஊற்றுறாங்க. எப்படி சார் பார்க்குறது இது? இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க செய்வாங்க. அடுத்தது வந்து காங்கிரஸ் இன்றைக்கி அவங்களோட இல்லை இல்லையா. இப்போ இத்தனை வருஷமாக மே 18 தேதியே வரலையா? எல்லா வருஷமும் வருது. எல்லா வருஷமும் வருது இல்லை. இல்லை வந்து இவங்க ஆட்சியிலேருந்து இந்த 5 வருஷமும் மே 18 வந்து கேலண்டர்லேருந்து கிழிச்சிட்டாங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதான் சொல்கிறேன். இப்போ அவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நடவடிக்கை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நடவடிக்கை. இப்போ காங்கிரஸ் கூட இருந்தால் ஒரு பேச்சு, காங்கிரஸ் வெளியே போனால் ஒரு பேச்சுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அவ்வளோ. திமுக இப்போது அவங்களுக்கு உதவிகரமாக அந்த பெண் நிறுவனத்தை கலைச்சிட்டாங்க அப்படின்னக்கூடிய ஒரு செய்திகள்லாம் வெளியாகுது. திமுகக்குள்ளேயே இப்போ பல பிரச்சனைகள் வந்து உருவாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வெளியாகுது. திமுக அவங்க எப்படி மீண்டு வருவாங்கன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. அதிமுக இருந்த நிலைமையில தான் பின்னாடி போயிட்டாங்க. ஸோ 2 திராவிட கட்சிகள் அழிவை நோக்கி சென்று வந்து இருக்கான்ற ஒரு கேள்வி எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, திராவிட கட்சிகள் வந்து உடனே அழிவை நோக்கி போயிடுச்சாங்கிறது அது ரொம்ப முன்முடிவாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த முடிஞ்ச தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக 2 பேர்த்துக்குமே பெருத்த தோல்வி இருந்தாலும் அதிமுகவை விட பெருத்த தோல்வி யாருக்குன்னா திமுகவுக்கு தான். 160 60க்கு போயிட்டாங்க. 133 சீட் தனிப்பட்ட கட்சியாக வச்சுருந்தாங்க. 133 சீட்டு வந்து 59 சீட்டாக மாறி இருக்கு. 74 எம்எல்ஏவை காணும். அப்படி பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் 4 வகுத்தல் 133 போட்டிங்கன்னா 56%. அதில் தலைவர் தோற்று போயிருக்கார். முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எம்எல்ஏவாக கூட ஆக முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெருத்த தோல்வி. அதே மாதிரி ஐயா துரைமுருகன் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் இன்னைக்கு இப்போ சட்டமன்றத்தில் போன சட்டமன்றத்தில் அவர் தான் மூத்த உறுப்பினர். அவர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போகாத அளவுக்கு தோற்று போயிட்டார். போன தடவை ஒரு 600-700 சில்லற வாக்கில் தான் ரொம்ப கம்மி ஜெயிச்சார். இந்த தடவை ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தாங்க, அவரும் தோத்துட்டார். மந்திரிமார்களில் ஒரு 15 மந்திரிமார்கள் காணும். இப்போ இது எவ்வளோ பெரிய சேதாரம்னு பாருங்கள். அடுத்தது நீங்கள் அதிமுகவுக்கு வந்தீங்கன்னா அவங்க கையில் இருந்தது 66 எம்எல்ஏக்கள், இப்போ இருக்கிறது 47. அப்போ 19 எம்எல்ஏக்களை காணும். அப்போ 19 வகுத்தல் 66 போட்டிங்கன்னா 29%. புரியுது. அப்போது அதிமுகவுக்கு விழுந்த அடி மாறி திமுகவுக்கு 2 மடங்கு. இவங்களுக்கு 29% காணும் எம்எல்ஏக்களை, திமுகவுக்கு 56% காணும். அது இல்லாமல் திமுகவுக்கு தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கி எம்எல்ஏ ஆக முடியல, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியல. அப்போ இந்த 2 கட்சிக்குமே இன்றைக்கி வந்து ஒரு பெருத்த பிரச்சனைகள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, ஒரு 86 பேர்கள் கொண்ட குழுவை போட்டு நாங்கள் ஏன் தோற்றோம், எதற்கு தோற்றோன்னு நாங்கள் வந்து
ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் வந்து மீண்டுருவாக்கம் பண்ணி கட்சியை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம தோத்தோன்ற மாதிரி நம்பிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சப்ப கட்டுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் இவங்களுக்கு நேத்தான் கண்டுபிடிச்சாங்களா இந்தியாவுக்குள்ளார, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளார இன்ஸ்டாகிராம் இருக்குன்னு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற 2 பசங்களை கூப்பிட்டு இவர் ரீல்ஸ் போடலாரா இல்லையா? அப்போ இன்ஸ்டாகிராம்ங்கிறது இவர் புதுசா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய சப்பக்கட்டு. அதே மாதிரி இந்த பெண் நிறுவனத்தை வச்சு எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து இவங்க பேசி அவங்க கட்சிக்கு ஆதரவெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வளம் வந்ததெல்லாம் நம்ம பார்க்கலையா? என்னமோ இன்ஸ்டாகிராம்னு புதுசாக நேற்று தான் ஐயோ சிவாஜி செத்து போயிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பதட்டத்தை காமிக்கிறீங்க. காசு கொடுக்காம ஏமாத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வீடியோலாம் பார்த்தா அப்போது எந்த அளவுக்கு இப்போ கூட நீங்கள் 86 பேரை குழுவை அமைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய தோற்றத்துக்கு உண்டான காரணம் என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முழுமையான எண்ணப்பாடுகள் இருக்கா? இல்லை. நீங்களே முன்முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு சார் அந்த 86 பேர்? கலைச்சிருங்க. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே இன்ஸ்டாகிராம்னால தான் நம்ம தோத்துட்டோம், நமக்கு இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் போயிடுச்சு, இனிமேல் நம்ம இன்ஸ்டாகிராமை சிறப்பாக பயன்படுத்துவோம் சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் தான் காரணத்தை கண்டுபிடிச்சிங்களா? அப்புறம் எதுக்கு இந்த 86 பேர்? இந்த ரமணா படத்தில் தான் வந்து அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பக்கத்தில் அந்த போலீஸ் போட்டு ஒருத்தர் நிற்பார், இவங்க குழு போட்டு பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். அவர் யூகி சேது போலீஸாக இருப்பார், அவர் எங்கேயோ அட்வான்ஸ்டாக போயிட்டு இருப்பார். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அடப்பாவீங்களா இப்போ தான் இங்கேயே வரீங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பார் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது இப்போ இவங்க பண்ணக்கூடிய கூத்துக்களெல்லாம் பார்த்தா. 86 பேர் கமிட்டி போட்டு நீங்கள் ஆராய்வன்னு சொல்கிறீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார் நம்ம தோத்ததே இன்ஸ்டாகிராம்னால தாங்க, இது நாள் வரைக்கும் நமக்கு தெரியலன்றீங்க. அப்புறம் எதுக்கு சார் அந்த 86 பேர்? அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். தோல்வி திமுகவுக்கு ஒன்று வெற்றி தோல்விங்கிறது சகஜங்க, எந்த கட்சியுமே வந்து வெற்றி தோல்வி சகஜம். அப்போ ஆனால் நீங்கள் இங்கே சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய சப்பக்கட்டு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நடத்துறது பூரா நம்ம ஆட்சி தான் நடத்துது, நம்ம திட்டங்களை தான் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க, அதனால் நடந்துக்கிட்டு இருக்கிறதே திமுக. இதை விட ஒரு விரக்தியில் யாராவது பேசணுமா? என்ன இது எவ்வளோ பெரிய விரக்தியின் வெளிப்பாடு இல்லையா? அப்படி தான் நான் பார்க்குறேனே ஒளி இதில் அவங்க சொல்கிறதுல எந்த விதமான ஒரு யதார்த்தமும் இல்லைன்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக சார் இப்போது திமுக இந்த நிலைமையில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் தயவில் தான் இப்போ ஆட்சி நடத்துகிறாங்க திருப்பி ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இதுவும் வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. நான் கேட்குறது என்னன்னாக்கா, உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் உங்களை விட்டு அடுத்த நிமிஷம் காங்கிரஸ் உடச்சிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து 7ஆம் தேதி வந்து அண்ணன் திருமாவளவன் பேட்டி கொடுத்த நியூஸ் 18 பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7ஆம் தேதி வந்து பழைய சிஎம் பார்க்கணும்னு கூப்பிட்டாருன்னு, அவர் இன்னும் சிஎம்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அன்றைக்கும் சிஎம் கூப்பிட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அதிமுகவை வந்து ஆட்சியில் வந்து கொண்டாந்து அமைக்கிறதுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லும்போதே முதல் ஆளாக நான் தான் சொன்னேன், இல்லை இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும், எதிர்காலமே உங்களுக்கு சூன்யமாயிரும்னு நான் சொன்னேன். இதே கருத்துக்களை தான் வந்து கம்யூனிஸ்டுகளும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அது 7ஆம் தேதி நடக்குது. 8ஆம் தேதி தான் அந்த சிபிஎம்னுடைய ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி அவர்கள் வந்து இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க, எங்களுக்கு இது வந்து உடன்பாடு இல்லாதனால் நாங்கள் தாவேக்காக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அந்த இந்தியா டுடேனுடைய ஆங்கர் வந்து திருப்பி கிளாரிஃபை கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு பெரும் குற்றச்சாட்டு இருக்குது, இது கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஆமாம் இதெல்லாம் உண்மை தான், ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமே போயிட்டாங்க, ஆனால் திமுக வந்து எங்ககிட்ட அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டிங்கிறனால ஒரு எங்களுக்கு மரியாதை நிமித்தமாக எங்ககிட்ட இதை சொன்னாங்க அப்படிங்கிறதே அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் கைகோத்து புதுசாக மக்கள் விரும்பின ஒரு கட்சியை தாவேக்காவை விஜயை வந்து ஆட்சியில் வரக்கூடாதுன்னு நீங்கள் 2 பேரும் கை சேர்க்குறீங்கன்னா இது என்ன மாதிரி சார் அரசியல் இது? அப்போ வந்து இந்த மாதிரி அரசியலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இது எவ்வளோ தூரம் அம்பலப்பட்டு போயிருக்காங்க இல்லையா? திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும். இப்போ திமுகவுடைய அரசியலே கடந்த பல தேர்தலில் என்ன அரசியல் வச்சுருந்தாங்க அவங்க? பாரதிய ஜனதா எதிர்ப்பு, கரெக்டாக? அப்போ அந்த பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை தாங்கின கட்சி யார்? அதிமுக. அப்போ அந்த கட்சி கூட நீங்கள் வந்து அவங்கள ஆட்சியில் அமைக்க வைக்கிறீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய உடன்பாடு இல்லாமல் இது நடந்துருமா? வாய்ப்பு இல்லை. அப்போ திமுக எங்கேயாவது பாரதிய ஜனதா எதிர்ப்பை கடைபிடிக்குதுன்னு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன புள்ள ஒத்துக்குமா இதை? சின்ன பச்சை குழந்தை ஒத்துக்குமா இதை? அப்போ இதுதான் உங்களுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பா? நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு கிடையாது அப்படின்ட்டு. அப்போ இந்த இதெல்லாம் தான் அம்பலப்பட்டு போய் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார், நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 3 தேர்தலாக பாரதிய ஜனதா எதிர்ப்பில் தான் நம்ம சிறுபான்மையினருடைய வாக்கை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சிறுபான்மையினருடைய வாக்கு இன்னைக்கு வந்து கிடைக்காம இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு போயிடுச்சு. ஏன் சார் போச்சு? அந்த கேள்வி வரணும்ல. சரி அங்கே போயிடுச்சு, ரைட்டு, ஏன் போச்சு? உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் ஏன் சார் போகுது அங்கே? அப்போ இதையெல்லாம் காரணமாக உங்களுக்கு தெரியலையா? அப்போ இதை போய் நீங்கள் எப்படி போய் அந்த அளவுக்கு வந்து இந்த கட்சிகள் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அம்பலப்பட்டு போயிருக்காங்க. இப்போ விசிக அவர்களும்
நியூஸ் 18க்கு பேட்டி கொடுக்குற மாதிரி அவர் எல்லாத்தையும் பேட்டி கொடுக்குறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளியே ப்ரெஸ் மீட்டில் இல்லைல்ல வதங்குதுங்கிறாரு. என்ன எப்படி இருக்குது பாருங்க. அப்போ இது எவ்வளோ தூரம் அம்பலப்பட்டு, நான் அதனால தான் சொல்லிட்டு இருந்தேன், இது எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிற மாதிரி எல்லா புகழும் விஜய்க்கே. அப்போ இந்த கட்சிகளை பூரா எவ்வளோ தூரம் அம்பலப்படுத்தி போட்டோம். அதனால தான் நம்ம ஏற்கனவே போன நேர்காணலில் கூட சொன்னேன், திருப்பி ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா எந்த கட்சிக்கும் தேர்தலை போய் சந்திக்கிறதுக்கு தார்மீக உரிமை இல்லை. 2 கட்சியை தவிர, ஒன்று தாவேகா போய் சந்திப்பாங்க, இன்னொன்று நாம் தமிழர் போய் சந்திப்பாங்க. இந்த 2 கட்சியும் போய் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதுக்கு பெருவாய்ப்பு உண்டு. வேற எந்த கட்சிகளும் போய் மக்கள் கூட நிற்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லைன்னு நம்மளே உங்கள் நேர்காணலையே நான் சொல்லியிருக்கேன். நான் குறிப்பாக சார் இப்போ இந்த விஷயத்தில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது அதிமுக அந்த தோல்வியை பார்க்கும்போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, காசு கொடுக்காத கட்சிகளை ஆதரிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது. சீமான் அவர்கள் இதே மாதிரி தான் காசு கொடுக்காம தான் நான் களத்தில் வந்து சந்திப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். என்னதான் 4% வந்து குறைஞ்சிருந்தாலும் இந்த மாற்றம் ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கா நாம் தமிழருக்குன்னு பார்க்கலாமா? கட்டாயம். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து காசை கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்கிற வருத்தம் தான் சீமான் அவர்களுக்கும் இருந்தது. என்னதான் இருந்தாலும் கடைசியில் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னு. இன்னைக்கு சீமான் அவர்களுடைய அந்த வருத்தம் உடஞ்செறியப்பட்டிருக்கு. நிச்சயமா இன்னைக்கு திமுக ரைட் ராயெல்லாம் எல்லா தொகுதியிலையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பக்காவாக கொடுத்துருக்காங்க. சில பேர் சொல்கிற தகவல் என்னன்னா, நாங்கள் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு எங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்கலாம். அந்த அளவுக்குலாம் அமௌண்ட் போய் திமுக காரங்கிட்ட சேர்ந்துருக்கு. ஆனால் ஓட்டு விழுந்துச்சா? இல்லை. அப்போ இது சீமானவர்கள் எதிர்த்தான வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். நம்ம என்னதான் வந்து தேர்தலில் நியாயமான முறையில் உழைச்சாலும் வந்து கடைசியில் காசு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. இன்னைக்கு நடந்துச்சா இந்த தேர்தலில்? இல்லை. சாதி பார்த்து வாக்களிக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு சாதி பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா? இல்லை. மதம் பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா? இல்லை. இது வந்து மாஸ்க் இந்த கட்சிக்கு போட சொல்லியோ, இல்லை சர்ச் இந்த கட்சிக்கு போட சொல்லிக்கிட்டோ அந்த கட்சிக்கு தான் போடுவாங்க. இப்போ போட்டிருக்காங்களா? இல்லை. பணத்தை வாங்கிட்டு போட்டிருக்காங்களா? அப்போ இது அத்தனையும் வந்து இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் மூலியமா உடப்பட்டிருக்குல்ல. அப்போ இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த சாதி பார்த்து வாக்களிப்பு, மதம் பார்த்து வாக்களிப்பு, காசு பார்த்து வாக்களிப்பு, அப்போ இது எல்லாம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இதையெல்லாம் உடைச்சி தகர்த்தெறியப்பட்டிருக்கும் போது மற்ற கட்சிகள் இதனால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாமே இனிமேல் வருங்காலத்தில் பலன் கூடுதலாக தானே இருக்கும். அப்போ அது வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையாக தான் நான் பார்க்குறேன். பல்லருக்கு தெளிவாக நன்றி சார். நன்றி சார்.